Hello viewers. So in the video we go for the third problem in the equipotential type. So for the given network ABக்கு acrossல இருக்கக்கூடிய overall resistance வந்து நான் calculate பண்ணணும். So here you see that இங்க enter ஆகக்கூடிய current I ன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி இங்க leave ஆகக்கூடிய current I ன்னு வச்சுக்கலாம். இங்க ரெண்டு resistance தான் இருக்கு. ரெண்டுமே equal resistance தான் இருக்கு. அப்ப இதுல வர current வந்து which is equal to I by 2. Similarly இதுல வரக்கூடிய current வந்து என்னவா இருக்கும்? I by 2 ஆ இருக்கும். அப்போ I take this point as 1 and I take this point as 2. Similarly this point as 3 and I take this point as 4. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கரண்ட்மே எனக்கு ஈக்குவலா வருது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கிற டிராப்பும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கிற டிராப்பும் எனக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ therefore பொட்டன்ஷியல் அட் V1 அது 1ங்கிற பாயிண்ட்லயும் 2ங்கிற பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கும். சிமிலர்லி எனக்கு என்னவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பாயிண்ட் நம்பர் 3 அண்ட் பாயிண்ட் நம்பர் 4ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அகைன் இட் ஷுட் பி ஈக்குவல். சரிங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா we know that if the both potential are equal, சரிங்களா, the current through this resistance which is equal to 0. அதான் மீனிங். Similarly here the current through this resistance is equal to 0. It is very very important. ஏன்னா பாயிண்ட் நம்பர் 1 and 2 ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய கரண்ட் ஃப்ளோ இருக்காது. சிமிலர்லி 3 and 4 ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போகக்கூடிய கரண்ட்டும் 0. அப்ப இந்த நெட்வொர்க்கை நான் எப்படி ரீட்ரான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ஷுட் பி லைக் திஸ். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே வந்து எனக்கு எலிமினேட் ஆயிரும். மீதி இருக்கிறது அந்த சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் இது மட்டும்தான் எனக்கு பெண்டிங் இருக்கும். Okay, clear? So therefore it is R, 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 again this is R, R, R. It is AB. So இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா இது வந்து 3R. சிமிலர்லி கீழே இருக்கிறதும் 3R. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பேரலா கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுல பாதி. அப்ப 3Rல பாதி வந்து 3R by 2 or 1.5R. So this is the answer for this particular problem. Thank you.